சர்வதேச விமானங்களுக்கு ஈரான் வான்வெளி மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக அந்நாடு அறிவித்துள்ளது. இஸ்ரேலுடனான மோதல் காரணமாக ஜூன் 13ஆம் நாள் முதல் மூடப்பட்டிருந்த வான்வெளி மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. டெஹ்ரானில் உள்ள முகராபாத் மற்றும் இமாம் காமேனி சர்வதேச விமான நிலையங்கள் உள்நாட்டு வெளிநாட்டு விமானங்களின் வருகை மற்றும் புறப்பாட்டிற்கு திறக்கப்பட்டுள்ளதாக அந்நாடு கூறியுள்ளது. இஸ்பகான், தப்ரீஸ் விமான நிலையங்கள் சீரமைக்கப்பட்ட பிறகு திறக்கப்படும் எனவும் அந்நாடு தெரிவித்துள்ளது. உலகின் நம்பர் 1 பொருளாதாரமாக திகழும் அமெரிக்காவில் உள்ள நிறுவனங்களின் தலைமை செயலதிகாரிகளின் சராசரி ஆண்டு ஊதியம் 16 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் சுமார் 137 கோடி ரூபாய். இதில் சிலருக்கு தனி விமானம், பாதுகாப்பு அதிகாரிகள், உணவு என பல்வேறு சலுகைகளும் உண்டு. அதேபோல பிரிட்டனில் உள்ள நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுக்கு அமெரிக்க சிஇஓக்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் பாதி அளவுக்கே வழங்கப்படுகின்றன. அதே நேரம் இந்தியாவில் உள்ள நிறுவனங்களில் பணியாற்றும் தலைமை செயல் அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் ஆண்டு ஊதியம் சராசரியாக 13.8 கோடி ரூபாய் என டெலாய்ட் நிறுவனத்தின் ஆய்வுகள் கூறுகின்றன. இருப்பினும் இந்தியாவில் உள்ள முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் உள்ள தலைமை செயல் அதிகாரிகள் அமெரிக்காவின் பல நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் பெறும் ஊதியத்தை விட கூடுதலாகவே பெறுகின்றனர். தமிழ்நாடு அரசின் 2025ஆம் ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருதுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் முஹிதீன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கடந்த 4 ஆண்டுகளில் சங்கரையா, நல்லக்கண்ணு, கி வீரமணி மற்றும் குமரி அனந்தன் ஆகியோருக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருச்செந்தூர் கோயிலில் வரும் 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெறும் நிலையில் அந்நிகழ்வை விமானத்தளத்தில் இருந்து பக்தர்கள் நேரடியாக காண 40,000 சதுர அடியில் பிரம்மாண்ட மேடை அமைக்கும் பணி வேகமாக நடைபெற்று வருகிறது. குடமுழுக்குக்கான புனித நீரை எளிதாக கொண்டு செல்ல விமான தளங்களில் கம்பால் படிக்கட்டுகள் அமைக்கப்படுகின்றன. மேலும் கோயிலை சுற்றி 40க்கும் மேற்பட்ட இடங்களில் LED திரைகள் மூலம் விழா நேரலையில் காண ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பழனி மலையடிவாரத்தில் உலக நலன் வேண்டி சித்தர் புலிப்பாணி ஜீவ சமாதியில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஜப்பான் பக்தர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அகத்தியர், போகர், புலிப்பாணி உள்ளிட்ட 18 சித்தர்களுக்கு பூஜைகள் நடைபெற்றன. 100க்கும் மேற்பட்ட மூலிகைகளுடன் வேத மந்திரங்கள் முழங்க யாகம் நடைபெற்றது. ஜப்பானிலிருந்து வந்த பக்தர்கள் பாரம்பரிய வேஷ்டி அணிந்து யாகத்தில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். உக்ரைன் மீதான தாக்குதலில் தடை செய்யப்பட்ட ரசாயன ஆயுதங்களை ரஷ்யா பயன்படுத்தியதாக நெதர்லாந்து மற்றும் ஜெர்மனியின் ராணுவ உளவு அமைப்புகள் தெரிவித்துள்ளன. மிகப்பெரிய அளவில் ரசாயன ஆயுத தயாரிப்பில் ரஷ்யா ஈடுபடுவதற்கான தரவுகள் கிடைத்திருப்பதாகவும் உளவு பிரிவு அதிகாரிகள் கூறியுள்ளனர். ரஷ்யா மீது கூடுதல் தடைகளை விதிக்க வேண்டும் என நெதர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். ரசாயன ஆயுதங்கள் பயன்பாடு குற்றச்சாட்டு எழுந்தபோதெல்லாம் ரஷ்யா அதனை மறுத்து வந்துள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் 5 மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததில் 6 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். விபத்து ஏற்பட்ட நேரத்தில் அந்த கட்டடத்தில் 100 பேர் வரை இருந்ததாகவும் 5 முதல் 10 பேர் வரை இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கலாம் எனவும் மீட்புப் படையினர் தெரிவிக்கின்றனர். மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டவர்கள் கராச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அமெரிக்க ராணுவம் மெக்சிகோ எல்லையில் பாதுகாப்பை பலப்படுத்தி இருப்பதுடன் வெளிநபர்கள் நுழைய தடை எனும் எச்சரிக்கை போர்டுகளையும் ஆங்காங்கே வைத்துள்ளது. சுமார் 480 மைல் நீளமுள்ள இந்த எல்லைப் பகுதியை கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவித்து 7,600க்கும் அதிகமான ராணுவத்தினர் நிறுத்தப்பட்டுள்ளனர். சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் போதைப்பொருள் கடத்தலை தடுக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா கூறுகிறது. ட்ரம்ப் அதிபராக பொறுப்பேற்றதிலிருந்தே இதற்கான நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டாலும் இப்போது உள்ளூர் மக்களும் விவசாயிகளும் கூட தங்கள் நிலத்திற்கு சுதந்திரமாக செல்ல முடியாதபடி கெடுபிடிகள் அதிகரித்துள்ளன. சீனாவின் ஆக்கிரமிப்பு எண்ணத்திலிருந்து இதுநாள் வரையில் தங்களை காத்த F-5 ஜெட் போர் விமானங்களுக்கு தைவான் ஓய்வு கொடுத்திருக்கிறது. வேகம், நிலைத்தன்மை, குறைந்த விலை போன்ற சிறப்பம்சங்களுக்காக இப்போதும் உலகின் பல நாடுகள் F-5 போர் விமானங்களை பயன்படுத்தி வருகின்றன.
starts taking off for the last time. 4. At the 36th Republic, the military is holding a farewell ceremony. சீனாவால் ஏற்பட்டுள்ள பதற்றத்தில் இருந்து தங்களை காப்பதற்காக தைவான் தற்போது F-16V எனும் 66 நவீன போர் விமானங்களை வாங்கியுள்ளது. டெல்லியில் விலை மதிப்பு மிகுந்த ஹுண்டாய் காரின் பாதுகாப்பு அம்சங்களை மீறி ஒரே ஒரு நிமிடத்திற்குள் அது திருடப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி சப்தர்ஜங் பகுதியில் வசிக்கும் ரிஷப் சௌகான் என்பவர் தன் வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த கார் திருடிச் செல்லப்பட்டதன் கண்காணிப்பு கேமரா பதிவை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ளார். அதில் ஒரு நபர் காரின் கண்ணாடி ஒன்றை ஸ்ப்ரே போன்ற ஏதோ ஒன்றால் உடைத்து உள்ளே இருந்த லேப்டாப்பை எடுத்து விரல்களால் அழுத்தி காரை எடுத்துச் சென்றுள்ளார். இது ஒரு நிமிடத்திற்குள் அரங்கேறியுள்ளது. வாங்கி 6 மாதமே ஆன விலை உயர்ந்த காரின் அதிநவீன பாதுகாப்பு அம்சங்களை மீறி இக்கொள்ளை நடந்துள்ளது கார் உரிமையாளர்களை அதிர வைத்துள்ளது. சீனாவிலேயே உருவாக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கும் போர்க்கப்பல் ஹாங்காங் நகரத்தை வந்தடைந்தது. இந்த சம்பவம் சீனாவின் தேசிய உணர்வை தூண்டும் முயற்சியாக கருதப்படுகிறது. இது ஹாங்காங் நகரம் பிரிட்டனிடமிருந்து சீனாவுக்கு திரும்பிய 28வது ஆண்டு நாளையொட்டி நடைபெற்றது. ஷான்தோங் என்ற அந்த விமானம் தாங்கி கப்பல் ஹாங்காங் கடல் நிலைக்கு அதன் போர்க்குழுவில் உள்ள மற்றொரு கப்பலுடன் இணைந்து அதிகாலை நேரத்தில் நுழைந்தது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் அதிமுகவிற்கும் இடையே வேண்டுமானால் சவால் இருக்கலாம், திமுகவிற்கு எந்த சவாலும் இல்லை என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனித்து போட்டியிடும் தவிக தலைவர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தார். அதே வேளையில் யார் போட்டியிட்டாலும் திமுக கூட்டணிக்கு தான் வெற்றி கிடைக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். திமுக சவாலா இருக்காது, அவங்க 2 பேருக்கும் இடையே வேணா ஏதாவது சவால் இருக்கலாம். நிறைய பேர் தனித்து போட்டியிடலாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு அது. ஆல் தி பெஸ்ட். வெற்றி என்பது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான் என்பதிலே மக்களுடைய வரவேற்பை பார்க்கும் பொழுது மிக தெளிவாக தெரிகிறது. பாஜக விஷயத்தில் தவிக தலைவர் விஜய் உஷாராக இருந்தால் அவரது எதிர்காலத்திற்கு நல்லது என காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் இவ்வாறு கூறினார். எங்களுடைய கருத்து, அவர் சங்கிகளிடம் மாட்டிக்கொள்ளக்கூடாது, எல்லாம் முயற்சி செய்வார்கள். இப்போ கூட பத்திரிகையாளர் பாஜக தலைவர் பேராசையுடன் இருக்கிறார் விஜய் வருவார் என்று. எப்படி இந்தியா முழுவதும் எல்லா கட்சிகளும் கபலீகரம் செய்திருக்கிறதோ பாஜக, யார் கூட்டணி வைத்தாலும் கபலீகரம் செய்வதிலிருந்து அவர்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. ஆகவே அவர் பாஜக விஷயத்தில் உஷாராக இருந்தால் அவருடைய எதிர்காலத்திற்கு நல்லது. அது மட்டும் தான் சொல்லுங்கள். பாஜக கூட்டணிக்கு தவிக தலைவர் விஜய் வர வேண்டும் என்பது தன்னுடைய விருப்பம் என அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அது என்னுடைய வேண்டுகோள், அவருடைய விருப்பம் அது இல்லை. அது நீங்க சொல்லியிருக்காரு, கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடி உங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்களா? அவங்களுடைய 7ஆம் தேதி நானும் அதிமுக பொதுச்செயலாளர் அண்ணன் EPS அவர்களும் மேட்டுப்பாளையத்தில் அவருடைய சுற்றுப்பயணத்தில் கலந்துட்டு ஆரம்பிக்கும் போது இருக்கிறார். சென்னை பனையூரில் நடைபெற்ற தவிக செயற்குழு கூட்டத்தில் 20 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி பரந்தூர் விவசாயிகளின் நலன் மற்றும் உரிமைக்காக துணை நிற்பது, கொள்கை எதிரிகளுடனோ பிளவுவாத சக்திகளுடனோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை, இருமொழி கொள்கை தீர்மானம் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் தலைமையில் 3வது நாளாக 9 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. இதில் திருப்புவனம் அரசு மருத்துவமனை மருத்துவர், அஜித்குமாரின் வழக்கறிஞர், அஜித்தின் உடலை பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர் உள்ளிட்டோர் நேரடியாக ஆஜராகி விளக்கம் அளித்தனர். அப்போது அஜித்குமாரின் உடற்கூறாய்வு அறிக்கை பற்றி விசாரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் நகை திருட்டு குறித்து புகார் அளித்த நிகிதா காவல் அதிகாரிகளுடன் பேசிய ஆடியோ உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நிகிதாவின் காரில் இருந்த நகைகள் காணாமல் போனது தொடர்பாகவே அஜித்குமாரை காவல்துறையினர் தாக்கியுள்ளனர். இந்த வழக்கில் நகை திருட்டு தொடர்பாக நிகிதா எந்தெந்த காவல் அதிகாரிகளுடன் பேசினார் என்பது குறித்த ஆடியோ விவரங்கள் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்யப்பட்டன.
சிவகங்கை மாவட்ட எஸ்பி, மானாமதுரை டிஎஸ்பி, காவல் ஆய்வாளர் ஆகியோரின் அலைபேசி ஆடியோ பதிவுகள் உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. உயர் அதிகாரிகளுடைய பங்கு என்ன அப்படின்ற கேள்வி எழுந்தது. அந்த கேள்வி எழுந்ததுக்கு தான் கால் டீட்டெயில்ஸ் ரெக்கார்ட் பார்த்தா யார் யாருக்கு பேசியிருக்கிறாங்க, யார் எங்கே இருந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம கேதர் பண்ண முடியுன்ற அடிப்படையில் நாங்கள் அக்யூஸ்டு, உயர் அதிகாரிகள், அப்புறம் நிக்கிதா இவங்களுடைய டீட்டெயிலெலாம் பார்த்தா நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் உரிய முறையில் ஏடிஎஸ்பி சுகுமாரன் அவர்கள் தன்னிட்ட இருந்த எல்லா சாட்சியங்கள் ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி, எஸ்பி 4 பேர் கேட்டோம். ஏடிஎஸ்பி ஐஓ அவர் தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் கால் டீட்டெயில்ஸ் ரெக்கார்டு கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். கள்ளக்குறிச்சியில் புகார் கொடுக்க வந்த இளைஞரை தாக்கியதாக முதல்நிலை காவலர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளார். தனது உறவினர் உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க விக்கி என்ற இளைஞர் கடந்த மாதம் கச்சிராயபாளையம் காவல் நிலையத்திற்கு சென்று முறையிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த காவலர்கள் இளைஞரை தாக்கிய நிலையில் அந்த வீடியோ வெளியானது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மற்ற காவலர்களின் செயல்பாடுகள் குறித்து விசாரிக்க மாவட்ட எஸ்பி உத்தரவிட்டுள்ளார். திருப்பூரில் புதுமண பெண் ரிதன்யா தற்கொலை வழக்கில் அவரது மாமியார் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே ரிதன்யாவின் மாமியார் சித்ராதேவி கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக பைண்டிங் ஆர்டர் முறையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் ரிதன்யாவின் பெற்றோர் மனு அளித்திருந்த நிலையில் மாமியார் சித்ராதேவியை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். ரிதன்யா தன் கணவர் கவின்குமாரிடம் பேசிய செல்போன் பதிவுகளை கையகப்படுத்தி தர வேண்டும் எனவும், ரிதன்யா ஏன் காரை எடுத்துக்கொண்டு அந்த பகுதிக்கு சென்றார் எனவும் விசாரிக்க வேண்டும் என கோரி ரிதன்யாவின் பெற்றோர் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ரிதன்யாவின் தந்தை அண்ணாதுரை, ரிதன்யாவின் கணவர் குடும்பத்தினருக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். தூக்கு தண்டனை கொடுக்க நான் விரும்புகிறேன். அது இனி இருக்கிற பெண் குழந்தைகள் அனைவருக்குமே, பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர் அனைவருக்குமே நிறைவா அந்த பெண்ணை வெளியில கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கணும். உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் பணியிடங்களுக்கு தகுதியற்ற திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு பணியாளர்களை நியமிக்க முயல்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பணியிடங்களை நிரப்புவதற்கான வழிகாட்டுதல்களை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கும் நிலையில் திமுக தொழில்நுட்ப பிரிவு பணியாளர்களை தகுதியின்றி நியமிக்க முயல்வதாக அவர் குற்றம் சாட்டினார். தற்காலிக நியமனம் என்ற பெயரில் தகுதியற்றவர்களை நியமிக்கும் முயற்சியை உடனே கைவிட வேண்டும் என பழனிசாமி வலியுறுத்தினார். இந்த பணிக்கு பத்திரிகை மற்றும் மக்கள் தொடர்பு அல்லது மீடியா சயின்ஸ் துறையில் டிப்ளமோ அல்லது பட்டப்படிப்பு முடித்தவரை அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் மட்டுமே நியமிக்க வேண்டும் எனவும் முதல்வரை பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சுய லாபத்திற்காக பாஜகவுடன் ஒன்றிப்போக தமிழக வெற்றிக் கழகம் திமுகவோ அதிமுகவோ அல்ல என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தாவேகா கூட்டணி நிலைப்பாடு குறித்து அக்கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் விஜய் தெரிவித்திருக்கும் கருத்துக்களை பேச்சு பேட்டி கருத்து பகுதியில் பார்க்கலாம். கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை. ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக. அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம், ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது. சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. நம் தமிழக வெற்றிக் கழகம் கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில்
தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும், அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிபட செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். துணைவேந்தர்கள் நியமன சட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டதற்கு எதிரான தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவிற்கு மத்திய அரசு, தமிழ்நாடு ஆளுநர் அலுவலகம், யுஜிசி உள்ளிட்ட எதிர் மனுதாரர்கள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்குவது உள்ளிட்ட 10 மசோதாக்களுக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத நிலையில் உச்சநீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் அளித்தது. ஆனால் தமிழக அரசுக்கு துணைவேந்தர்கள் நியமிக்கும் அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இதை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் எதிர் மனுதாரர்கள் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பினர். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க மறுத்துவிட்டனர். 42 நாடுகளுக்கு பயணம் செய்துள்ள பிரதமர் மோடி வன்முறை காரணமாக மக்கள் உயிரிழக்கும் மணிப்பூர் மாநிலத்திற்கு செல்லவில்லை என்று காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிரதமர் மோடியின் வெளியுறவுக் கொள்கை தவறானதாக அமைந்துள்ளதாகவும் அதனால் இந்தியாவிற்கு எதிரிகள் அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். வெளிநாடுகளுக்கு செல்வதில் ஆர்வம் காட்டும் பிரதமர் இந்திய மக்கள், விவசாயிகள் குறித்து கவலைப்படவில்லை என்றும் கார்கே விமர்சித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் கிருஷ்ண ஜென்மபூமி கோவிலுக்கு அருகில் உள்ள மசூதியை சர்ச்சைக்குரிய கட்டமைப்பு என குறிப்பிட கோரிய மனுவை அலகாபாத் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. ஷாகி இத்கா மசூதி இருந்த இடத்தில் இந்து கோவில் இருந்ததாக கூறி மசூதி வளாகத்தில் ஆய்வுகள் மேற்கொள்ள அலகாபாத் உயர்நீதிமன்றம் 2023 உத்தரவிட்ட நிலையில் கடந்த ஜனவரி மாதம் உச்சநீதிமன்றம் ஆய்விற்கு தடை விதித்தது. இந்த நிலையில் எதிர்காலத்தில் ஷாகி இத்கா மசூதி தொடர்பான ஆவணங்கள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகளின் போது அதனை சர்ச்சைக்குரிய இடம் என குறிப்பிட வேண்டும் என கோரி மகேந்திர பிரதாப் சிங் என்பவர் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனை ஏற்க மறுத்த நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்தியா சொந்த விண்வெளி நிலையத்தை கட்டமைக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். டிரினிடாட் மற்றும் டொபாகோவில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மத்தியில் இந்தியாவின் அடுத்த கட்ட விண்வெளி திட்டங்கள் குறித்து உரையாற்றினார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் விரைவில் இந்தியர் ஒருவர் நிலவில் நடப்பார் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்தியாவின் வளர்ச்சியில் அனைவரும் பெருமை கொள்வீர்கள் என்று தான் நம்புவதாகவும் புதிய இந்தியாவுக்கு வானம் கூட எல்லை அல்ல என்றும் பிரதமர் பேசினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை நடைபெறும் என மக்களவை மற்றும் மாநிலங்களவை செயலகங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளன. மொத்தம் 21 அமர்வுகள் நடைபெற உள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாடு 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வேளையில் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை நாடாளுமன்ற இரு அவைகளும் செயல்படாது என அலுவல் நாட்கள் பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாஜக தேசிய தலைவர் பதவிக்கான பரிசீலனை பட்டியலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 பெண்கள் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. பாஜகவுக்கு புதிய தேசிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான முன்னேற்பாடுகள் தொடங்கியுள்ளன. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் இந்த பதவிக்கு பரிசீலிக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆந்திர முன்னாள் முதல்வர் NT ராமாராவின் மகள் புரந்தேஸ்வரியின் பெயரும் இந்த பதவிக்கு பரிசீலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இத்தாலியின் ரோமில் எரிபொருள் விநியோகிக்கும் நிலையத்தில் பெரும் வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் 9 காவல்துறையினர் உட்பட 20 பேர் காயமடைந்ததாக ரோமா இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது. வெடிவிபத்தில் எரிபொருள் விநியோகிக்கும் நிலையம் முழுவதும் தீக்கிரையானது. பற்றி எரிந்த தீயை கட்டுப்படுத்துவதற்கு வீரர்கள் கடும் போராட்டத்தை எதிர்கொண்டதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் உயிருக்கு ஆபத்து இல்லை என சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி அளிக்கும் வகையில் பயிற்சி மையங்களுக்கு தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது.
வங்கி தேர்வுகள் மற்றும் மத்திய அரசின் SSC, IBPS, RRB தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் வகையில் பயிற்சி மையங்கள் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசின் திறன் மேம்பாட்டுக் கழகம் அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை மண்டலத்தில் 300 மாணவர்களுக்கும், கோவை, மதுரை மண்டலத்தில் தலா 350 மாணவர்களுக்கும் கட்டணமின்றி தங்குமிடம், உணவு, பயிற்சி அளிக்கும் வகையில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. மோடி அரசு தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காமல் வஞ்சிப்பதை மக்கள் உணர்ந்திருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் தமிழக அரசின் திட்டங்களை மக்களிடம் எடுத்துரைத்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு கூறினார். அந்த பகுதிக்கு நீங்க போகும்போது சார் இங்க வந்து தண்ணி வந்து கொஞ்சம் ஒழுகிட்டே இருக்கு சார், கொஞ்சம் டேப் கொஞ்சம் சரி பண்ண சொல்லி அந்த ரோடு பாருங்க சார் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இதை நம்ம உடனடியாக நம்ம செஞ்சு தரோம். நீங்க ஆளுங்கட்சியா இருக்குனால உடனடியாக அதிகாரிங்க கூட வராங்க, உடனே அதை நம்ம செஞ்சு தரோம். ஆனா அதுக்கு மேல நம்ம வஞ்சிக்கக்கூடிய உதாரணத்துக்கு நம்ம கல்வி நிதி நமக்கு வழங்குவதாக இருந்தாலும் சரி, நம்ம கிட்டத்தட்ட ஒரு இயற்கை பேரிடராக 39,000 கோடி ரூபாய் நம்ம கேட்ட 270 கோடி ரூபாய் தான் அவங்க தருகிறாங்க அளவுக்கு மக்கள் ஒன்னே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம உழைச்சி நம்ம வரி பணத்தை கொடுக்குறோம், ஆனா வரி பணத்தை முழுமையா நமக்கு தரோம், மற்ற மாநிலத்துக்கு தராங்களே, அப்ப எப்படி நம்ம வந்து வஞ்சிக்கிறது அப்படிங்கறது அவங்களால உணர முடிகிறது என்று எங்களை பார்க்கணும். அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குறித்த கேள்விக்கு கவிதை வடிவில் பதில் கூறியுள்ளார். சென்னை வில்லிவாக்கம் மற்றும் கொளத்தூர் தொகுதிகளில் ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை இயக்கத்தின் ஒரு பகுதியாக வீடு வீடாக சென்று அமைச்சர் சேகர் பாபு பரப்புரையில் ஈடுபட்டார். அதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சேகர் பாபுவிடம் தமிழிசை சவுந்தரராஜன் குறித்த கேள்விக்கு தோல்வியின் முகமே தமிழிசையே, எங்கள் அக்காவே வருக என்று கவிதை மூலம் பதிலளித்தார். தமிழிசை கவிதையிலே மக்கள் ஏமாறாததால் தான் அவர் எந்தெந்த தேர்தலை எல்லாம் சந்திக்கின்றாரோ அத்தனை தேர்தலிலும் மக்கள் அவருக்கு தோல்வியே பரிசாக தந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் ஒரு புதிய கவிதையை அவர்களுக்கு உரித்தாக்குகிறேன். தோல்வியின் முகமே தமிழிசையே, எங்கள் அக்காவே வருக. காவிரி படுகை மாவட்டங்களில் குறுவை சாகுபடி தொடங்கிய நிலையில் நாட்டுப்புற பாடல்களை பாடி விவசாயிகள் நடவு பணியில் ஈடுபட்டனர். கடந்த 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் காவிரி கடைமடை பகுதிகளை சென்றடைந்ததால் தஞ்சை மாவட்டத்தில் 1.9 லட்சம் ஏக்கர் பரப்பளவுக்கு விவசாயிகள் குறுவை சாகுபடியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் தஞ்சை கத்தரிநத்தம் பகுதியில் நடவு பணியில் ஈடுபட்ட பெண்கள் களைப்பு தெரியாமல் இருக்க நாட்டுப்புற பாடல்களை பாடி உற்சாகமாக நாற்று நட்டனர்.